ரொட்டிக்கு மா குழைக்க போகிறோம். கிட்டமாக காட்டுங்களா பாருங்க, இதுதான் மா. ரொட்டிக்கு மா குழைக்க போகிறோம். ஓகே, கிழங்கு ரொட்டி உருட்டும் போது காட்டுறோம். இனி மா குழைக்கும் போதெல்லாம் காட்டி உங்களை போர் அடிக்க விரும்பல, நாங்கள் குழைக்கும் போது காட்டுறோம். ஓகே, நாங்கள் இப்போ கிழங்கு ரொட்டி செய்ய போகிறோம். அதுக்கு கிழங்கு ரொட்டி மா உருட்டி உருட்டி வைக்கிறதுக்கு இங்கே இருக்கும். நம்மளோட மேசை இதுதான். என்னுடைய மாவை பாருங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு குழைச்சி வச்சிடணுமா. கைஸ், எவ்வளோ கஷ்டப்பட்டு குழைக்கிறோம் பாருங்க. Yes, success. இதான் கிழங்கு ரொட்டிக்குமா. இதை கொஞ்சம் நேரம் இன்னும் புளிக்க வைக்கணும். இங்கே பாருங்க, 5 கிலோ மாவில் இந்த ரொட்டி மா 5 கிலோவில் செய்த நாங்கள் 90 வந்திருக்குது. இதில் 90 இப்படி உருட்டி இந்த பொழுத்தின் அடித்து வச்சிருக்கிறோம். இனித்தான் உருட்டி கறி வச்சு கிழங்கு ரொட்டி ஆக்கணும். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் ரொட்டி உருட்ட போகிறேன். பாருங்க ரொட்டி எப்படி செய்கிறதுண்டு. இப்படி சொன்னதுண்டு எல்லோரும் என்ன திருத்தி அடிப்பீங்க. நாங்கள் கிழங்கு ரொட்டி செய்கிறோம். அந்த கிழங்கு ரொட்டி எப்படி செய்கிறேன் நானுன்றதை காட்டுறேன். அவ்வளோதான். டேய் 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 என்னடா பண்ணுற? இப்போ பார்த்தீங்கன்னா எழுதிட்டு போகுது. ஓகே காய்ஸ், கிழங்கு ரொட்டி ரெடி. தோசை சாப்பிடுவியா? காய்ஸ், நான் ரோல் செய்ய போறேன். அதுக்கு நான் வெங்காயம் வெட்டுறேன். நாம தான் பிஸ்னஸ் பண்ண போறோமே, நம்ம ஸ்மால் பிஸ்னஸ். அதுக்கு ரோல் செய்ய போறோம். முதல் படி ரோல் செய்து போட்டு அதுக்கப்புறம் செய்யற எல்லாம் காட்டுற மாதிரி போதும். ரோல்ஸுக்கு வெங்காயத்தாள் பட்டுறேன். நீங்க வேற வெங்காயம், பச்சை மிளகாய் வெட்டியாச்சு, தக்காளி, இதுவும் ஒரு விதமான கருவேப்பிலை வெட்டியாச்சு, பூவா வெட்டியாச்சு. அடுத்தது வெங்காயத்தாள் வெட்டிட்டு இருக்கேன். அடுத்தது வெட்டணும், அதுல கேரட் வெட்டணும். ஓகே, அதெல்லாம் காட்டுறோம். ரெக்கார்டிங் போட்டிங்களா? ஓகே காய்ஸ், வெட்டி வச்ச எல்லாத்தையும் போட்டு ரோல்ஸுக்கு கறி கிண்டியாச்சுங்க. வேறுங்க கறி கிண்டியாச்சு. இனி ரோல் செய்ய போகிறோம். ஓகே, ரோல் செய்யக்க உங்களுக்கு காட்டுறேன். இது வேறுங்க காய்ஸ், கறி ரெடி. இது வந்து நாங்கள் சிக்கன் போடல, மிரக்கறி தான். ஏனண்டா சில பேர் மிரக்கறி சாப்பிடுவினம் தானே, அப்போ அவைகளுக்காக வந்து நாங்கள் மிரக்கறி தான் வச்சுருக்குறோம், மெச்சம் போடையில்.
கறி செய்யும்போது காட்ட முடியல என்னால். ஓகே, இதுதான் கறி. அடுத்தது வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். ஃப்ரைட் ரைஸ் வந்து அங்கே போய் தான் செய்ய போகிறோம். அதுக்கு சிக்கன் பொரிக்க போகிறோம். அதுக்கு சிக்கனுக்கு வேறங்க எல்லாம் போட்டு கட் பண்ணி எல்லாம் ரெடி ஆகிட்டு இனி சிக்கன் பொரிக்கணும். ஆனால் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறது அங்கே தான் நாங்கள். ஓகே காய்ஸ், ரோல் கறி செய்யுது. இப்போ ரோல் உருட்டிட்டு இருக்கான். ரோல்ஸ் இங்கே வேற ரோல்ஸ் குட்டியாச்சு. இன்னும் பிரெட் ட்ரம்ஸ் போடல. ஓகே, பிரெட் ட்ரம்ஸ் போட்டுட்டு காட்டுறோம். இதுதான் சரியான என்ன சானா அது வாயில தப்பான வசத்துல வந்து அம்மா அங்கே நாரி எல்லாம் அழுத்து கொட்டுறோம். அது சனா பெல்ட் இருக்கு நாரி அங்காள் சைடு வைங்க. அதான் நல்லா இருக்கும். சிறந்த அது பெரிய எடிட்டிங் கொஞ்சம் கஷ்டமாயிடுதுல. நான் உருட்டுறேன். ஆமாமா, நல்லா உருட்டுவா பாருங்க பாருங்க. சிறந்த உருட்டுக்காரிக்கு அவார்டு வாங்கியிருக்கேன். ஆமா, சிறந்த உருட்டு பாருங்க. இதுதான் என்னுடைய ரோல். ஓகே பிரான்ஸ் கொடி, விளையாட்டு துறையிற கொடி, அடுத்தது எங்களோட கிளப்ல கொடி இங்கே சோர்ந்து போயிருச்சு உண்டு. ரொம்ப நேரமா ஒன்றுதான் இருக்குது. ஆனால் உங்களை மாதிரி தெரியல. இந்த வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. அப்போ ஃபோன் கைக்கும் போது நான் ஏதோ ஸோ கைஸ், வேலை பார்த்தீங்கன்னா தட்டல் படலாம் போயிட்டு இருக்கு. வந்து யானு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அது இருக்கா, பாடி வீக் ஆயிடுச்சு. சும்மா தான் இருக்கா. ஒரே நைட்டியோட நிக்கிறேன். அவளுக்கு தூங்கி எழுப்பி தான் கண்டு வந்து போயிருக்கா. தப்பா நிற்காங்க மக்களே, தூங்காம வேலை தப்பா நிற்கிறாங்க. செஃப் வந்ததுனால கொஞ்சமா வீரா. ஆமா, இவருடைய குக்கிங் வீடியோ எங்களுடைய சேனல்ல பார்த்துருப்பீங்க நீங்க. அவருதான் இப்ப அடுத்தது இருக்கு. அடுத்த மாசம் செய்வோம். தானே அடுத்த வீடியோ போடுவோம். ஸோ இது எதுக்கான ப்ரிப்பரேஷன்? இப்போ இது வந்து ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ், கோவா, பீட்ஸு, வெங்காயம், இது பெரிய வெங்காயம், அது பெரிய வெங்காயம், இது சின்ன வெங்காயம், அது கேரட். ஸோ ஃப்ரைட் ரைஸ் போடுறதுக்காக கைஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான் மச்சான். பம்பா வெங்காயம் அது அங்கால உருண்டுகிட்டு இருக்கு. காஃபி குடிச்சிட்டு இருக்கு. 6 புருஷன் போட்டு கொடுத்ததாக்குமா? அரக்காணி மூத்த காட்டும் போது தெரியாது. என் புருஷன் தான் எனக்கு. அம்மா, ஓய், நீ என்ன பண்ற? சும்மா இருக்கு. நான் தான் சொன்னேன் 2 நாள் சும்மா தான் இருக்காங்க. நீங்க கேட்க மாட்டேங்க. உருளைக்கிழங்கு அப்படி என்ன சாமான் அங்க வெளியே போங்க. இப்ப பாத்தீங்கன்னா டைம் வந்து 1:45 காலையில. ஸோ ஒரு பாடி வந்து அங்க பாருங்க தனியா நின்று, அது கையை காட்டு. அங்க நின்று வந்து சிக்கன் பொரிச்சிட்டு இருக்கா. சிக்கன். ஸோ நாளைக்கு காலையில் அங்கே போகிறோம்.
ஸோ போயிட்டு அங்கே கிரவுண்டில் இருந்து நான் உங்களை காமிக்கிறேன் எல்லாத்தையும். ஸோ வேலை வந்து அப்படியே போய்கிட்டு கடல் விடலாம். பால் காய்ச்சி அப்படியே வச்சிருக்குதுக்குள்ள பால் பறக்கிடும். தண்ணி விட போனேன் அவ்வளோ. ஸோ சீனி போட்டாச்சு. ரெண்டு கொடுத்து சும்மா பிடிச்சி கலக்குவேன் கட்டிங் போட்டு கலக்குவேன். தூக்குவான் வீடியோவை தூக்குவான். எல்லாம் மறக்குது. என்னது? ரோஸ் மில்க். கைஸ் பாருங்க, ரோஸ் மில்க் இப்போ தான் ரோஸ் ஆகி வந்துருக்கு. என்னது பாலுக்குள்ள 2 லிட்டர் தண்ணி ஊட்டியா? குளிச்சுட்டு தண்ணி ஊற்றுறாங்க. இது ஒன்று காணும் தானே உங்களுக்கு. கலக்குவேன். சுட்டு விட்டு கசகசாவை தண்ணிக்கு ஊற வச்சுட்டு தண்ணி விடணும். என்ன ஏதோ புளிப்பு மாதிரி இருக்குது. தண்ணி விடணும். இனிப்பு கூட. சூப்பர். ஓகே கைஸ், ரோஸ் மில்க் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. வேறு ஸோ காலையில் இப்போ நாங்கள் கிரவுண்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ மச்சான காலையிலே போயிட்டான் சீக்கிரமாக. நாங்கள் இப்போ தான் ரெடி ஆகிட்ருக்கோம். எல்லாம் அடுத்து இப்போ தான் வச்சுட்டுருக்கோம்.